என்ன பண்றது சென்னையில நல்ல லொகேஷன்ல வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? சென்னையில வீடோ லேண்டோ அபார்ட்மெண்ட்டோ தேடிட்டு இருக்கீங்கன்னா டேட்டா சேவ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. வர பிப்ரவரி 14, 15, 16ஆம் தேதி வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டர்ல கிரடாய் ஃபேர் ப்ரோ நடக்க போகுதுங்க. கிரடாய் சென்னை நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட டெவலப்பர்ஸ் வராங்க. ஆல்ரெடி நீங்க போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்க முடியும். த்ரிஷா அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடரும் கூட. சிஎம் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா இனாகிரேட்டும் பண்ணி வைக்க போறாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்க பட்ஜெட் உங்க ரெக்கமெண்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்க கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க குடும்பத்தோட இங்க வரணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஈவெண்ட் ஸ்டார்டிங் அப்போ காலையில அங்கதான் இருப்பேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்களே மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க எல்லாரும் மீட் பண்ணலாம். வீட்டை சுற்றி நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடியது இந்த இடத்தினுடைய க்ரோத் நான் என் கண்பட பார்த்ததுங்க. நானே என் கண்பட பார்த்தேன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, விட்டுட்டோமேன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். ஏண்டா தள்ளுடா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியெல்லாம் ரிமோட்டுக்கு கொண்டு போய் அடிப்போம்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு இங்கே தேவைப்படாது. ரிமோட் பாதுகாக்கப்படும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இந்த ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விஷ்ணு ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், மாடம்பாக்கம், வேங்கை வாசல், மேடாவாக்கம், எக்ஸாக்ட் ஈஸ்ட் தாம்பரம், வெங்கம்பாக்கம், மப்பேடு, திருவஞ்சேரி, அகரம் இந்த கடலில் ஃப்ளாட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பர். நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கல அப்படின்னாலும் சரி, இந்த கடையில் ஃப்ளாட்ஸ் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்களால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்துலாம். ஆக்சுவலாக இனிமேட்டு அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே லொக்கேஷனை லாஸ்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஏன்னா வீடை உள்ள போய் காமிக்கிறதுக்கு லேட் ஆகுது இல்லையா? அதனால் வந்து லொக்கேஷன் லாஸ்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத கீழே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோவில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்போம். சப்ஸ்கிரைபரோட ஆதரவை பொறுத்து நம்ம லாஸ்ட்டில் லொக்கேஷனை மாற்றிடலாம். ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது இல்லைங்க, அதனால தான். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தாம்பரம். சரிங்களா? கரெக்டாக தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்டரில் இருக்கக்கூடிய வெங்கம்பாக்கம் திருமால் நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி அமைஞ்சிருக்கு அந்த லே அவுட்டில். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ரெசிடென்ஷியல் ஏரியா. சென்னையோட ரெசிடென்ஷியல் க்ரோத் பார்டராக இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ், இந்த வெங்கம்பாக்கம் தான். நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் வெங்கம்பாக்கத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகள் இருக்கும். பாரத் யூனிவர்சிட்டி, சேலையூர், மேடவாக்கம், கீழ்கட்டளை அப்படியே போயிடலாம். சென்னையோட ரெசிடென்ஷியல் க்ரோத் வைஸில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து வெங்கம்பாக்கம். நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடரில் தான் இது அமைஞ்சிருக்கு. கரெக்டாக தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடர்லேருந்து உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோட் வெங்கம்பாக்கம் அப்பேடு ரோடுன்னு பிரியுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 80 feet ரோட் ஃபியூச்சர் ப்ரொபோசல் இருக்குது. அந்த ரோட்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும் திருமால் நகர். அது வழியாக உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வீட்டை சுற்றி நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடியது இந்த இடத்தினுடைய க்ரோத் நான் என் கண்பட பார்த்ததுங்க. நானே என் கண்பட பார்த்தேன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, விட்டுட்டோமேன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். இந்த கார்டில் லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் இந்த கார்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சென்னையில் பெஸ்ட் லொக்கேஷன், டாப் லொக்கேஷன். இங்கேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதே 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ நிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் இருக்குங்க. 2 ஸ்கூலுக்குமே சென்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் லிட்டியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஃப்ரிட்ஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, SSM இருக்குது, GKM இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1027 ஸ்கொயர் ஃபீட் CMDA அப்ரூவ்ட் லேண்ட் ஏரியாங்க. 1760 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24.25 அடிங்க. 24.25க்கு 42 அடி சைஸில் இருக்கக்கூடிய பிளாட் இது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோட், ரேம்ப் இருக்குது. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSல கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ரைல்ஸ் போட்டிருக்காங்க. 18 அடிக்கு 10.25 அடி சைஸில் இந்த கார் பார்க்கிங் இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. பின்னாடி கிச்சனுக்கு தனி என்ட்ரன்ஸும் இருக்குது. நான் அப்படியே போயிட்டு கூட பார்த்துட்டு வந்தேன். இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase CB லைன் கொடுத்துருக்காங்க, சம்பும் இருக்குது, சோக் பீட்டும் கொடுத்துருக்காங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி நார்த் ஃபேசிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
வருக வருக. மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 24 அடிக்கு 10 அடியில் இந்த லிவிங் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்க்கு சென்டரில் இருக்கு, சரிங்களா? அதனால மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்கு. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் செப்பரேட்டாக இருக்கிறதுனால என்ன 2 பெனிஃபிட் இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர் சோஃபா போட்டுக்கலாம், எனக்கு பர்சனலாக பிடிக்கும். நீங்கள் இங்கே உட்காந்துட்டு டிவி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நடுவில் யாரும் போயிட்டு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏண்டா தள்ளுடா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியெல்லாம் ரிமோட்டுக்கு கொண்டு போய் அடிப்போம்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு இங்கே தேவைப்படாது. ரிமோட் பாதுகாக்கப்படும், ஓகேங்களா? லிவிங் சொல்லிட்டேன். மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து ஸ்டார் கேஸுங்க. ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்க நல்லா இருந்தது, வுட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய கிச்சன். 11:45க்கு 8:45 சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. பேரிவேர் பேனலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு டோர் இருக்கு, கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்படியே நீங்கள் வீட்டை சுற்றி வந்துடலாம். இந்த பக்கம் ஒரு டேப் இருக்கு. வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கார்டர் ஆல்ரெடி வீடு பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. 10 அடிக்கு 11 அடியில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. டோர் டிசைன் வந்து நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய காமன் பாத். பேரிவேர் பேனலில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வாட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் அந்த லேண்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா வெளிச்சமாக இருக்குது வீடு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது கூட, ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீடியோ எடுக்கும் போது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், வீடு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள், உள்ள நல்லா பிரைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிவிங் இருக்கு. 12.4க்கு 10 அடி சைஸில் இந்த லிவிங் இருக்குங்க. இந்த லிவிங்கில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். 10 அடிக்கு 13 அடி சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க, லாஃப்டோட இருக்கு. நல்ல பெரிய செல்ஃப், தாய்மார்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பேனலில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்கு, வால் மிக்ஸ் இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு. இந்த டைல்ஸ் டிசைன் வந்து நல்லா இருந்தது. 7 அடிக்கு 4 அடி சைஸ் அட்டாச் பாத். யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லைட் போட்டதே தெரில, உங்காட்டு அப்படி டிஃப்ரென்ஸே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெரஸை பார்த்துடலாம், ஏன்னா ஒன் சைடாகவே இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படியே நீங்கள் டெரஸ் போய்க்கலாங்க. இங்கேருந்து ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க். ஆக்சுவலாக அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துருங்க. என்னவா மொட்டை மாடிக்கு போயிட்டான், வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னும் தேர்ட் பெட்ரூம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு 13 அடிங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. டோருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். 8.4க்கு 4 அடி சைஸ்ல இந்த அட்டாச் பாத் இருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயும் லாஃப்ட் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதுக்கு தனி லைட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டோரேஜ் திங்ஸை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வேஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும், வேஸ்ட் எதுக்கு போட போகிறோம், யூஸ் இல்லாத பொருளை மேலே போட்டு வச்சுக்கலாம். 3-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி,
பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி லெசஸில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. 15 அடிக்கு 5 அடி சைஸில் இந்த பால்கனி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக மெயின் ரோடு ரொம்ப பக்கம் இங்கேருந்து, அந்த ரோடெலாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மப்பேடு ஜங்ஷன்லேருந்து வரும்போது வீடுகள்லாம் நல்லா உள்ள தள்ளி கட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாமே ஃபியூச்சர் ரோடு எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக தான் இப்போ உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் போயிட்டு வரத்துக்கு. ஓகே, இப்போ இந்த வீட்டோட ரேட்டு பார்த்துடலாம். இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,00,000. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் பில்டருக்கே கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். லோனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா பாய் பாய். சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன்.